காய்ஸ் இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா வந்து குருவாயூர் கோயில் கிளம்பியிருக்கோம். இந்த பிளான் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நானும் மச்சானும் வந்து சில்லி சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு 5 ரவுண்டில் போய் சில்லி சாப்பிட்டுருந்தோம். அப்போ வந்து என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துருந்தாங்க. அவங்க ஏதோ வால்பாறை ட்ரிப் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் மச்சானும் வழக்கம் போல் ஆளுக்கு ஒரு பிளேட் சில்லி சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். கம்மன் இருக்காமல் எங்கள் மைண்டை மாற்றி விட்டு பின்னாடி ஒரு ஆள் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் நாங்கள்லாம் வந்து சரி ஓகே இவங்க பாவம் அவன் அந்த என் ஃப்ரெண்டோட வந்த பசங்கள்லாம் கொஞ்சம் வெக்ஸில் இருந்தாங்க. சரி மனவேதனையில் இருந்தாங்க. சரி அவங்கள ஜாலியாக வைப் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா கேரளா கிளம்பியாச்சு. கார் கேட்டோம் ப்ரோ, யாரும் தரல, யாரும் தர பண்ணிட்டாங்க. ஸோ ஒரே கஷ்டமாயிடுச்சு. ஸோ அதனால் 2 கார் எடுத்துட்டோம். 2 கார் எடுத்து இவரை தூக்கணுதாங்க. எப்படின்னா நாங்கள் கடைக்கிட்ட நின்றுட்டு டீ குடிச்சிருந்தோம். எனக்கு ஆள் பத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், சரி ஒரு ஆள் தெளிவான ஆளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ட்ரிப் வான்னு சொல்லி எதிரிமா சொல்லியிருப்பாரு. இல்லை சாமி நாளைக்கு வண்டிக்கு வேலைக்குது சாமி, முடியல சாமி அப்படிம்பாரு. வானா அர்ஜென்ட்டாக வானான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே ஸ்பாட்லேயே தூக்கி உட்கார வச்சு பாருங்க எப்படி போய்ட்டு பார்த்தீங்களா. நாங்கள் பென்ட்ரைவில் இல்லைங்க, பெண்ணும் இல்லை பென்ட்ரைவும். முக்கியமான விஷயம் கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கல்யாணம் ஆகலை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவருக்கு கல்யாணம் ஆகலை, இவருக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை. இவருக்கு ஆயிடுச்சு. இவர் இந்த தலைக்கு ஆயிடுச்சு. இவருக்கு வந்து கல்யாணம் ஆகி 4 பொண்ணாட்டிச்சு, 4 குழந்தைக்குது. முக்கியமான விஷயம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் வந்து பேச்செல்லாம் கிடையாது. பையன் இருக்கேன். எனக்கு பையன், இவருக்கு பையன், இவருக்கு பொண்ணு இருக்கு 2. இதை வந்து கணக்கில் சேர்த்த முடியாதுங்க. ஏன் நாலேஜ் படி ஒரு பொண்ணு தான் இருக்கு, அதை மட்டும் தான் சொல்ல முடியும். ஆதார் கார்டு காமிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பையன் இருக்குது. ஆதார் கார்டு காமிக்காம இருக்கிறதுக்கு 4 பிள்ளை இருக்குது. உனக்கு இப்போ அவர் சொல்ல வந்தாரு, கேமரா அப்படி திரும்பினா பாத்தீங்க உண்மை வெளியே வருது. இதே வீடியோ பிடிச்சிட்டு போகணும்னு ஆசை, பட் எங்களுக்கு கேமரால ஃபோனில் சார்ஜ் இல்லை. பொண்டாட்டியெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் அப்படியே டைவர்ஸ். ஏன்னா என் பொண்டாட்டி தான் எனக்கு உலகம், அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா பொண்டாட்டி தான் அப்படி இல்லடி. ஏன்னா நாங்கள் எதுக்காக போகிறோம், ஏன் போகிறோன்னு தெரியல, போகணும் அவ்வளோதான், போயிட்டு இருக்கோம். சப்போஸ் நாளைக்கு இது கல்லுக்கு இது கிடைச்சா வீடியோ போடுறேன் பாருங்க. பாய். 2 நாளாக மீன் பிடிக்க போய் இன்னைக்கு 5 நிமிஷம் கண்ணு அப்படி சாஞ்ச கரெக்டாக தூண்டியில் வந்து ஜிலேபி மீன் மாட்டுது. நானும் எங்கூட கடல் கீது இருக்கோமா ஆற்றுல இருக்குன்னு பார்த்தா காரில் போயிட்டு இருக்கோம். முழு நேரம் மீன் ஆக்கிட்டீங்களா? முழு நேரமா? தூக்கத்தில் கூட மீன் வருதுன்னா பார்த்துக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கத்தில் மீன் வந்தால் பரவாயில்ல மச்சான், வேற எதுவும் வந்தால் தப்பு. வேற வந்துச்சுன்னா யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டீங்க. எனக்கு வந்து நாங்கள்லாம் வந்து தூக்கலைன்னா ஒரு கதை பேசுவோம். அந்த கதைக்கு வந்து எக்ஸ்பர்ட் யாருன்னா பங்காளி. அந்த கதைக்கு சொல்றதுக்கு எக்ஸ்பர்ட் யாருங்க? கவிரனே. அந்த கதையை பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவர் விடிய பேசுவார். கவிரனே இவர் தாங்க இந்த எக்ஸ்பர்ட்டு. கவிரன் அந்த கதையை பற்றி பேச ஆரம்பிச்சா கொஞ்சம் குசியாயிருவாரு, யாரும் தூங்க மாட்டாங்க அவர் பேச ஆரம்பிச்சு. இவர் அரிகல்யாணத்தில் விடிய பேசிட்டு இருந்தாங்க. கன்னியாகுமரி நைட்டு போய் ட்ரிப்பு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக விடிய பேசுறாரு. இங்கிருந்து கன்னியாகுமரி போனது செம சலுப்பு. போய் ரூம் எடுத்து படுக்கணும், 4 மணி வரைக்கும் வாழ்ந்துருந்தாதான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசினா காலையில் தம்மா சாங் போடுறாரு. அந்த மாதிரி சிரிப்பாக இருக்கு. எந்த நாயத்தை பேசினா சிரிப்பு வந்துருச்சு. அடே சாமி. எனக்கு தூக்கம் வருது, இப்போ நான் தூங்க போகிறேன். எப்படின்னு பாருங்க, வெளிச்சம் வேறு அடிக்குது. இப்படி வச்சு இந்த 2 கவுர் இருக்கு பாருங்க, இழுத்துக்கலாம். நீ அங்கே பார்த்துட்டா நீ எங்க இங்க பாரு, நீ இப்படி பார்த்தீங்கன்னா விடிய காலையில் நம்ம ஊரே பார்க்கும். நாங்கள் மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர் வந்திருக்கோம். யார் பாருங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. குருவாயூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் இதில் லெஃப்ட் இப்போ நாங்கள் வந்து குருவாயூர் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு இப்போ வந்து குருவாயூர் கோயிலுக்கு வந்துட்டோம். குருவாயூர் கோயிலுக்கு வந்துட்டு பேசுகிற பேச்சே சரியில்லை. கேரளா பிள்ளைங்களை பார்த்ததும் போதும் நம்ம ஆளுக்கு ஒரே குசி, எங்கள் பாய்ஸில் ஒரே குசியாக இருக்காங்க. உண்மையாலுமே ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. கேரளா பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எங்கள் பாடி வரி எங்கள் வீட்டில் கேரளாவிலேருந்து பொண்ணு பார்க்க சொல்லியிருக்கேன். கேரளாவிலேருந்து பொண்ணு பார்த்தீங்களா? கேரளா சைடு பார்க்க சொல்லியிருக்கேன். பெட்டரான ஆப்ஷன். கேரளாவில் பொண்ணு பாருங்க. சேட்டன் இந்த சேட்டன்னா அது அண்ணா இல்லை,
அப்பா இல்ல മാമാനാള് ചിത്തപ്പനാള് എല്ലാം എന്നവോ. എന്റെ ചേട്ടാ ഞാൻ പറയുന്നത് മനസ്സിലായോ? അണ്ണനാണോ ചേട്ടനാണോ അത്താണോ ഹസ്ബൻഡ് ആണോ ചേട്ടാ தான் அணியன்னா தம்பி. அதாவது தமிழ்நாட்டுல என்னென்ன பேசினாரு, கேரளா வந்து என்னன்றாரு. அணியன் அணியன் எந்த அணியனாக்கும் நீ என் தம்பி அணியன்னா தம்பி. அச்சாரம்னா ஊறுகா, കളിച്ചോன்னா சாப்பிட்டாச்சா. என்ட சேட்டா இந்த ഇവിടെ പച്ചനും എവിടെ അടുത്താണ് നന്നായി കിട്ടും. കള്ളു കുടിക്ക വന്ന് ഇവിടെ ഡ്യൂട്ടി ഷോപ്പ്. இவர் மலையாளம் கத்துக்கல, கல்லு குடிக்க வந்து மலையாளம் பேசிட்டு இருக்காரு. வேற இல்ல 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 நான் அப்ப நந்தண்ணன் கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் வருவோம்ல. எதுக்கு வரீங்க? இப்பதான் லோன் எதுக்கு வரீங்க? இப்ப லோன் எடுத்ததுனால வெளியே வரலடா. அப்பெல்லாம் வெள்ளிக்கிழமை கண்டா வந்து சண்முகம் சனிக்கிழமை ஞாயிறு கையில பிடிக்கணுங்கன்னா வெள்ளிக்கிழமை பஸ் ஏறிடுவோம், ட்ரெயின் ஏறிடுவோம். கோயம்புத்தூர் பங்கச்சில வச்சுல வந்து சாப்பிடுவோம், தூங்குவோம். அந்த ஆண்டி செமையா இருக்குங்களா? இவெல்லாம் நல்லா சரி நான் பண்ணாததே நான் சொல்றேன். இதுக்கு மேல பேசினாதான் நிதி நான் கவர்னர் எங்க ஆயா பேச மாட்டேன் நான் சுத்தி பாக்குறேன். ரங்கநாதன் எங்கேயாவது பூந்துட்டானான்னு பாரு. ஆயாவுக்கு பார்த்துட்டு இது பின்னாடி எங்கேயாவது போயிட்டானா என்ன கரும்பு தெரியலையோடா. ரூம் பார்க்க போறேன்னு இது எங்கேயாவது வாங்க ரூம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னதுக்கு இது கப்பு சுப்புன்னு வாய பொத்தினாலும் பொத்தக்கூடிய ஆளுதான் அவன். கால் பண்றேன் அவனுக்கு. அலப்பலாலங்க இது குருவாயூருங்க. நீங்க என்ன கேரளா வந்து அலப்பலான்னு தெரியுறீங்க பாருங்க. எப்படி நம்ம தூக்கிடுவோங்க. விளாக்டா, விளாக்ல வரும் நாளைக்கு. நீ விளாக்ல வரியா? காசு கொடு விளாக்ல வரதுக்கு. நான் தான் அந்த கட்டப்பை கணபதி. அது என்ன நான் கட்டப்பை அனாதை விட்டு வரேன். மச்சானுக்கு மீசையை முளத்த தரணும். மச்சான் மீசை ஐயோ போ எடுத்துட்டு மீசவா கடப்பக்கம் எடுத்துட்டுருவா. இவனை பார்த்து ஒரு மார்க்கமா சிரிச்சா மச்சான். இன்னாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் கீழே குதிச்சு இப்படி பாக்குறான். பசங்களுக்காக ஒரு என்ன சொல்லலாம்? 50 லட்சம் போச்சுன்னா 30 லட்சம் நம்ம தாய்லாந்து ட்ரிப்பு. 30 லட்சம் ரூபாய் வச்சு நான் சொல்றது ஆளுக்கு தலா 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் நீ தாய்லாந்துலயே முடிச்சாலும் சரி. அது இல்லாம குட்டியா? எந்த குட்டிடா? யூடியூப்ல போடுவேன். இது யூடியூப்ல போடுறது. பின்னாடி ஒண்ணு அது 4 வச்சுக்க.